தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஆ இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. டெல்லி அவரோட பயணம்ங்கிற செய்தி வந்ததிலிருந்தே ஒவ்வொரு செய்தியூடகங்களும் ஒவ்வொரு மாரியான ஒரு செய்திகள் வெளியிட்டிருக்கு. ஒன்று அவர் அமித்ஷாவை சந்திக்க போறாருன்ற ஒரு பத்திரிகை செய்தியும், இன்னொரு பத்திரிகை செய்தி அவர் டெல்லியில் தன்னுடைய அலுவலகத்தில ஏடிஎம்கே அலுவலகத்த அவரு பார்வையிட போறாரு அப்படிங்கிற ஒரு மாரியும், இன்னொன்னு இரட்டை இலை விவகாரத்தில அவர் டெல்லி விசிட் போறாரு அப்படின்ற மாரியும் பல்வேறு தரப்பட்ட செய்திகள் வருது. இந்த செய்திய எப்படி பார்க்குறோம், முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலேயே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் போயிருக்காரு டெல்லிக்கு. அந்த டெல்லி பயணம் யார சந்திக்க போறாருன்னு செய்தியும் வந்துருச்சு. ஸோ நீங்க அந்த மாநில உரிமைக்காக மும்மொழி கொள்கைகள பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெல்லி விசிட்டினுடைய பின்னணி என்ன சார்? ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்துருக்கோம். நம்ம எதிர்பார்த்தது அதாவது எதிர்பாராத விஷயம்னு நீங்க சொன்னீங்க. கிடையாது. இது எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா, என்னைக்கு அமித்ஷாவ வேலுமணி போய் பார்த்து பேசினாரு. இந்த ஈஷா ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ, நீங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்திருந்தாரு. சிறப்பு விருந்தினரா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்கல்ல. அந்த நிகழ்ச்சிக்கு போன வேலுமணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேசினார். நீங்க அப்ப பேசினப்பயே ஒரு முடிவு கிட்டத்தட்ட அதிமுக, பாஜக நெருக்கம் அதிகமாயிடுச்சு. சில டிமாண்ட் வச்சிருந்தாரு யாரு? வேலுமணி. வேலுமணி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டவரு, எதா இருந்தாலும் நீங்க டெல்லிக்கு வாங்க, பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அனுப்பியிருந்தார். ஸோ அதோடைய அடுத்த நீட்சி தான் இது இந்த சம்பவம். அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்க 2வது நீங்க அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. காரணம் என்னன்னா, அமித்ஷா நியமிக்கப்பட்ட ஒரு தூதரை போய் பார்க்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுதான் உண்மை. 2வது கண்டிப்பா வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் அந்த அலுவலகத்தையும் திறந்தாரு. இது டெல்லி அதிமுக அலுவலகத்தை நீங்க எடப்பாடி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் திறந்தார். அதனால் இப்போ போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக ஏற்கனவே மனுக்கள் எல்லாமே நீங்கள் ஆக்சுவலாக அது பொதுவான ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா வக்காலத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு பதிலாக ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. அதிமுக விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிவி சண்முகம் தான் பார்க்குறாரு. நீங்கள் பொதுச்செயலாளருங்க பேரில் கையெழுத்து போட்டிருந்தாலும் அதை கொண்டு போய் கொடுக்கறது எல்லா விஷயங்களுமே சிவிஎஸ் தான் பார்க்குறாரு. ஸோ அதனால் எடப்பாடி போக வேண்டிய கட்டாயம்லாம் இல்லை. போய் தான் ஆகணும். அப்பியர் ஆனாலும்னா அவர் இன் பிஹாஃப் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சிவிஎஸ் போகலாம். அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் இன்னைக்கு போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம், அதிலோட மாற்றம் இல்லை. பட் அதாவது ஓபிஎஸ் சசிகலாவுடைய நிலை தான் இன்றைக்கி என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி தான் இப்போ ஓடிட்டுருக்கணும். அதாவது இதுக்கு முக்கியம் இன்னைக்கு பரபரப்பாக போக வேண்டிய கட்டாயம் ஏன் இன்னைக்கு எடப்பாடி அவசியம் வர சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் என்னென்னா, அது ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் எடப்பாடி ப்ரெஸ் மீட்டில் என்ன திருப்பி வழக்கம் போல் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைலாம் பிஜேபி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அப்படிங்கிறப்ப தான் அவர் இத்தனைக்கும் உங்கள் பேரெல்லாம் கூட சொல்லாமல் எடப்பாடி என்ன சொன்னார், இல்லை நீங்கள் குறிப்பிட்ட நபர்கள்லாம் இப்போதைக்கு அதை பற்றிலாம் சேர்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி திருப்பி ஒரு வார்த்தை சொன்னது. இந்த வீடியோவை ஓபிஎஸ் தரப்பு பிஜேபி தரப்பு திருப்பி அனுப்புகிறார். இதே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாங்களும் பொறுமையாக இருக்கிறோம், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸோடைய மெசேஜ். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் தர்ம யுத்தத்துலேருந்து அவங்களுடைய சொன்ன விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்பையும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து விலகியே தான் இருக்கிறாரு. விலக்கப்பட்டு இருந்தாலும் வேறு எந்த முடிவும் எடுக்காமல் பலாப்பழத்தில் கூட நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் ராமநாதபுரத்தில். ஆனாலும் அவருடைய ஒரே ஒரு ப்ரேயரு பேட்டியும் சொல்லிட்டார், எந்த டிமாண்டையும் இல்லாமல் நான் அதிமுகவில் சேர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சார், இப்போ கூட்டணி முறிவதுக்கு முன்னாடி கூட அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தார்.
அப்போ கூட இபிஎஸ் ஏன் வந்து அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கவில்லை? அப்போ கூட திட்டமிட்டு இபிஎஸ் அவர்கள் தவிர்த்தாருங்கிற ஒரு செய்திகள் நம்ம பார்த்தோம். அப்போல்லாம் அமித்ஷா அவர்கள் வருகையின் போதே கூட்டணியில இருந்தபோதே அமித்ஷாவை சந்திக்காத திரு இபிஎஸ் அவர்கள், இப்போ எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில வந்து அமித்ஷாவ கூட நேர்ல சந்திக்கல. அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு ரகசிய சந்திப்ப சந்திக்கிறார் அப்டின்னா, என்ன நிர்பந்தம் சார் இபிஎஸ்? இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்போ அமித்ஷா முன்னாடி. வந்து ஆமா. இப்ப முன்பே அப்ப கிட்டத்தட்ட பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ம், சொல்றீங்க நீங்க. ம், ம், பிஜேபி கூட்டணியுடன் இல்லை. அப்போ என்ன சொல்றாங்க ஒரே டிமாண்டு அண்ணாமலை இருக்கிற வரை நாங்க வந்து பிஜேபி கூட்டணியில தொடர மாட்டோம். உடனே விலகுறோம். அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுது பிஜேபி இது அதிமுக ம், அனௌன்ஸ் பண்ணுது. ம், அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வராரு. இங்க வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வராரு. ம், அப்பதான் வந்து எடப்பாடிய சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அன்னைக்கு காலகட்டம் என்னன்னா, காங்கிரஸ் வந்துரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை. பிஜேபி இனிமே தேவையில்ல நம்மளுக்கு அப்படின்னு ம், நினைச்சாரு ம், எடப்பாடி. ம், ம். பட் அன்பார்ச்சுனேட்டா திருப்பி பிஜேபி தான் கூட்டணி மைனாரிட்டி ஆட்சி ஆயிடுச்சு. ஆமா. ம், ஆட்சி அமைக்க வேண்டியது. ஸோ அதனால இன்னைக்கு இன்னைக்கு வேற மாதிரி இருக்குல்ல சூழ்நிலை. சரி சுத்தி ஃபர்ஸ்ட்டு ஒரு 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 பாயிண்ட்டு. நீங்க வேலுமணி போய் அமித்ஷாவ பார்த்தாரு. அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சுக்கங்க. நீங்க இதே இதே மாரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டாஸ்மார்க் ரெய்டு அத சொல்றோம் நம்ம. ஆரம்பத்திலேருந்து நம்ம ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லிட்டு இருக்கோம். திமுகவுக்கு மட்டும் இல்ல அந்த ரெய்டு. இது பிஜேபி வந்து அதிமுகவ வளைக்கிறதுக்கு, ம், கூட்டணி வளையத்துக்கு கொண்டாடுறதுக்கான நிர்பந்தத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ரெய்டுங்கிறத நம்ம அன்னைக்கும் சொன்னோம். இன்னைக்கும் அத சொல்றோம். ம், அந்த ரெய்டுல அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. புரியுதுங்களா? இதுல திமுக ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. உண்ம அதுதான். நீங்க அன்னைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து ஒரு பேட்டியப்போ எந்தெந்த எஃப்ஐஆர் எந்த காலகட்டத்தில ம், போடப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில வந்தாங்க ம், ம், அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இதுவரைக்கும் இடி பதில் சொல்லல. ம், 44 எஃப்ஐஆர்ல ம், ம், 3 திமுக பீரியடு, ம், ம். மீதி 41 தான். 41 அதிமுக பீரியட்ல. ஸோ அந்த அதாவது இந்த டாஸ்மார்க் தொடர்ந்து நடத்தப்பட்ட இடியோடைய ரெய்டுல மிகப்பெரிய நெருக்கடி அதிமுகவுக்கு தான். ம், ம். இது வெளி உலகத்துல வெளியில யாரும் அது பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. காரணம் என்னன்னா, திமுகவுக்கு நெருக்கடி, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி அப்படின்னு ஒரு ஒரு புரளிய கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்காக தான் இப்படி ஒரு காலகட்டத்தில, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இன்னைக்கு அமித்ஷாவுடைய ம், தூதர பார்க்கறதுக்கு தான் ம், ம். இவர் எடப்பாடி போறாரு. டெல்லி இப்போ போயிருக்காரு. ஒருவேளை இப்ப ஆமா. நெருக்கடி குடுக்குறாங்க கூட்டணிக்கு அப்டின்னா, அது வந்து ஓபிஎஸ், டிடிவி உள்ளடக்கிய அந்த கூட்டணி வந்து அமையுமா? இப்ப ஏன்னா அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறாங்க இப்போ. இப்போ ஒருவேளை இப்போ இபிஎஸும் ரொம்ப உறுதியா இருக்காரு. இவங்கலாம் நான் சேர்க்க மாட்டேன் அப்டின்னா, ஆ பிஜேபியும் ஒரு நெருக்கடி குடுக்குது, கூட்டணி போறாங்கிற பட்சத்தில, இப்ப இவங்களோட நிலை என்னவா ஆகும்? இல்ல இது இன்னொரு விஷயத்த சொல்லணும். நீங்க நீங்க சட்டமன்றத்தில ம், ஓபிஎஸ் கடம்பூர் ராஜு மூலியமா சில தகவல்கள சொல்றாரு. ம், இந்த ஒரு வாரத்தில நடந்த விஷயத்த சொல்றேன். கடம்பூர் ராஜுட்ட பேசுறாரு. கடம்பூர் ராஜு போய் வேலுமணிய பார்க்குறாரு. வேலுமணி தங்கமணிட்ட பேசுறாரு. தங்கமணியும் வேலுமணியும் போய் எடப்பாடிய பார்த்து பேசுறாங்க. அத பார்த்து பேசுறாங்க. எடப்பாடி சில தகவல்கள் சொல்றாரு. இதெல்லாம் திருப்பியும் கடம்பூர் ராஜு மூலியம் ஓபிஎஸ்ட்ட போகுது. இதோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன பிஜேபி உங்களுக்கு அழுத்தம் குடுக்குதா? அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நீங்களா கற்பனை கற்பனையில பண்ணி. பேசுறீங்க. ம், அதே மாரி நீங்க சொல்ற ஆட்கள்லாம் யாரும் இப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லன்னு சொல்றாரு. இதோட வெளிப்பாடு தான் இப்ப நம்ம சொன்ன மாரி பிரஸ் மீட் அந்த வீடியோவ கொண்டு போய் ஓபிஎஸ் தரப்பு அமித்ஷாக்கு அனுப்புறாங்க. இதுதான் இதுக்கு விளக்கம் சொல்றதுக்காக தான் போறாரு. இப்ப அவர் என்ன சொல்லப் போறாரு? அமித்ஷாவோட தூதர பார்த்து பேசுறப்போ என்ன சொல்லுவாருன்னா, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் எங்களால ஏத்துக்க முடியாதுங்க. ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ம், அப்படின்னு சில டிமாண்ட்ஸ் இவரும் சொல்லுவாரு. நீங்க எடப்பாடி போயிட்டு உடனே கை கட்டிட்டு எல்லாத்தையும் சொன்னதை கேட்டுட்டு வருவாரா? அப்படின்னு இல்ல. இவர் தரப்பு சில விஷயங்கள சொல்லுவார்ல. பட் ஆனா அதிமுகவுக்கான சொல்ற விஷயங்கள் எல்லாம் அமித்ஷாவோ, பிஜேபியோ ஏத்துக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ம், ம். எடப்பாடி இன்னைக்கு போய் ஒருத்தர பார்க்குறாரு, பேசப் போறாரு. கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம், 2 மணி நேரமா கூட இருக்கலாம். ஏன்னா வேலுமணியும் போறாரு. என்ன? ஸோ உட்காந்து பேசுவாங்க. பேசின விஷயங்களுக்கு எங்களால என்னென்ன செய்ய முடியும்? நீங்க என்ன கேட்குறீங்கங்கிறது தான் பேச்சுவார்த்தை. ஏன்னா, இப்படி ஒரு சூழ்நிலையில
டைரக்டா அமித்ஷா போய் பார்த்து பேசினாருன்னா ம். கட்சிக்கு ஒரு வீக்கு, எடப்பாடிக்கு ஒரு வீக் தானே. ம், 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 நீ அப்படி ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை பிஜேபி அவர் கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ம், ம், ம். இப்போ வந்து நீங்க வாங்க, உங்க விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு போங்க, வாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக போயிருக்காரு ஒன்று. பட் நீங்க சொன்னீங்கல்ல, ஓபிஎஸ், இபிஎஸ், சாரி டிடிவி. ம், டிடிவி, சசிகலா, ம். டிடிவி இவங்க எல்லாமே சேர்ந்து பயணம் செய்யணுங்கிறது தான் அவங்க எல்லாத்தையுடைய பிஜேபியோட டிமாண்ட். அப்பதான் அதிமுக பலமா இருக்கும். ம். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கு. குறிப்பா சில ஏரியாக்கள்ல வேணா நீங்க இருக்கலாம் அதிமுக. பல இடங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கு. குறிப்பா சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்த்தீங்கன்னா தான் சரியா இருக்கும். அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய ப்ரொஜெக்ஷன் வச்சுக்கோங்களேன். பட் இன்னொன்று என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ 234ல் அதிமுகட்ட 25% வந்து பிஜேபி டிமாண்ட் பண்ணுது. ஓ. ம். ஆமாம், 25% எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 234ல் பாருங்களேன் நீங்கள், கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி வந்துடும். ம், ம். இந்த 60 தொகுதி எங்களுக்கு ஒதுக்கிடுவீங்க. என்ன அந்த 60 தொகுதியில் பிஜேபி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்க நின்றுக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை அவங்கள வேண்டாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ஒத்துக்க, 25% எங்களுக்கு ஒதுக்கிடு, ம், ம். நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. அப்படி அவங்கள சேர்ந்து கூட்டணியில் வந்தாலும் எடப்பாடி எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவார்? ம், ம். அந்த ஒரு சங்கடம் அவருக்கு இருக்காருல்ல. ஸோ இந்த அவருக்கான சூழ்நிலைகளையும் சொல்கிறதுக்கு தான் அவர் போகிறாரு, இன்னைக்கு போயிருக்காரு. நான் அதை தான் பார்க்குறேன். நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அதான் சொல்லியிருக்காங்க. ம், ம். ஆமாம். இப்போ ஊழலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராகவும் இருக்குன்னு நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றீங்க. இப்போ அடுத்தடுத்து வந்து அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் அவருடைய சகாக்கள்லாம் வந்து அவருடைய வழக்குகள்லாம் இன்னும் இருக்கு. அப்போ அவைகள் எல்லாம் வந்து விசாரணைக்கு வரும் பட்சத்தில் வந்து இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் ஏடிஎம்கே. ஸோ அதனுடைய கணக்கும் இருக்கு. அதனுடைய நீச்சாக தான் எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து இபிஎஸ் அவர்களோட டெல்லி விசிட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. வழக்குகளுடைய பின்னணியும் இருக்குமா? 100% நீங்கள் வழக்குகள் பின்னணினா, நீங்கள் வேலுமணி முரண்டு பிடிக்கலங்க, தங்கமணி முரண்டு பிடிக்கல, ஹெல்த் விஜயபாஸ்கர் முரண்டு பிடிக்கல, யாருமே ஓகேன்னு தானே சொல்கிறாங்க. பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறது தான் அவங்க. பட் எடப்பாடி மட்டும்தான் என்ன பிடி கொடுக்காம போயிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை போய் இந்த முறை இப்போ நடக்கிற இன்னைக்கு பேச்சுவார்த்தையும் சரியா எடப்பாடி இல்லைன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குறதுக்கான வேலைகளை தான். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் கரை பிடித்தவர்கள், இபிஎஸ் வந்து ஒரு அப்படு கட்டுறவர், அதனால அவர் ஃபைட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை உண்டாக்கிறாரா? இல்லை, இப்போ அவங்களுக்கான விஷயங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல, பாராளுமன்ற தேர்தல் அப்போ அமித்ஷாவுடைய ஃபோனையோ அவருடைய சந்திப்பையோ தவிர்த்தார் தைரியமா. என்ன தவிர்த்து அதிகபட்சம் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோடைய ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதம். புரியுதுங்களா? நீ பிஜேபியை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. வரைக்கும் 4.5 வருஷத்தை காப்பாற்றி கிட்டத்தட்ட ஆட்சியை காப்பாற்றினது பிஜேபி தானே. அதிமுகவுடைய 4.5 வருஷ ஆட்சியை வந்து காப்பாற்றினது பிஜேபி. பட் அந்த துரோகத்தை வந்து பிஜேபியால் நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதம் எடப்பாடிக்கு, பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. புரியுதுங்களா? அவர் என்ன நினைக்கிறாரு, எங்கே ஒரு வேளை நம்ம பொதுச்செயலாளருங்கிறதுலேருந்து நம்மளை தூக்கிடுவாங்களோ, இப்போ 2026ல் கூட்டணி ஆட்சி வரட்டும், வந்ததுக்கப்புறம் முதல்வரை கொண்டாடலாம், ஆரம்பத்திலேயே முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அவர் முடிவு பண்ணாமல் பிஜேபி கூட்டணியை நம்ம இப்போ உடனே ஓகேன்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். ஏன்னா பிஜேபி தெளிவாக 25% எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே சசிகலா இருக்காங்க, அங்கே டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி எடப்பாடியை முதல்வர்னு அவங்க பிஜேபி டிக்ளேர் பண்ணோம். என்டிஏ கூட்டணியே போட்டியிடும். ஸோ அவர்களோட தலைமையில், என்டிஏ தலைமையில் அதிமுக அதிமுக தலைமை அல்ல. ஆமாம், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கொண்டாடுறதுக்கு தான் பிஜேபி அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் வந்து பொதுச்செயலாளர் ஆக்கிட்டாங்க யார, எடப்பாடியை. என்ன ரெட்டிலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ உடனே இடத்தையும் டக்குன்னு பண்ணோம்னா ஒரு கெட்ட பேர் ஆகும்னு பிஜேபி நினைக்கலாம். புரியுதுங்களா? ஏற்கனவே திமுக அவங்க வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் பண்ணதில் பிஜேபிக்கு பெரிய மைனஸ். எங்கே? தமிழ்நாட்டில்
அதிமுகவையே நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா ம், இருக்கிற ஓட்டு சுத்தமாக போயிடும்ல ம், ம், பிஜேபிக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக பண்ணி பார்க்குறாங்க. ம், ஆமாம், எடப்பாடி சரியா இல்லை, ம். விளையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த விஷயங்கள் இப்போ தான். இபிஎஸ் சந்திக்கக்கூடிய சவால்கள்னு ஒண்ணு சில இருக்குல்ல சார். இப்போ உதாரணமா இப்போ தொடர் தோல்விகள், தென் மாவட்டங்கள்லலாம் நீங்களே கூட நம்ம சேனல்ல அனாலிசிஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு தென் மாவட்டத்திலருந்து தேய்ந்து ஜெயலலிதா இருந்த டெபாசிட்லாம் ஏடிஎம்கே போனாலும் ஏடிஎம்கே ஜெயலலிதா ஏடிஎம்கே வேற, இபிஎஸ் உடைய ஏடிஎம்கே என்டையர்லி டிஃபரண்ட்ன்ற ஆமாம் மாரி ஆமாம் நீங்க 100 சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சவால்கள்லாம் எப்படி அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவாரு? குறிப்பா அந்த இரட்டை இலை விவகாரமும் அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனையா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனுடைய ஒரு விஷயமும் இருக்குமா இந்த விஷயத்துல? 100% நீங்கள் அதான் சொல்கிறேன். இது ஒரு லாஸ்ட் சான்ஸுங்க ம், எடப்பாடிக்கு. ம், ம், இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ம், வாங்க உங்களுக்கான விஷயத்த சொல்லிட்டு போங்க ம், ம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அமித்ஷாவுடைய தூதரை பார்த்து பேசுகிறப்போ மியூச்சுவலாக இவருக்கான என்னென்ன விஷயம் கேட்பாரு, அவங்க சொல்கிறதையும் இவர் கேட்டுக்குவார். அதுக்கு மேலே ஒத்து வரலன்னா ரெட்டலையை கையில் எடுப்பாங்க. பொதுச் செயலாளருங்கிறது ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, சிவில் வழக்கு. ம், அந்த வழக்கை கையில் எடுப்பாங்க. ம், ம். புரியுதுங்களா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களை எடப்பாடியை வீக் ஆக்குவாங்க. ஏன்னா பிஜேபியை வீக் ஆக்கி அதிமுக வீக் ஆக்கிட முடியாது, எடப்பாடியை தான் வீக் ஆக்க முடியும். ம், ம். நீங்கள் அதிமுக வீக் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாக்குகளே குறைஞ்சிரும்ல உங்களுக்கு. நீங்கள் ஓட் பேங்க் இருக்குது, பெரிய ஓட் பேங்க் இருக்குது ஏடிஎம்கேக்கு. என்ன கடந்த காலங்களில் இருந்த மாதிரி இல்லை, 35 32 33லாம் இருந்தது, ம், ம். இப்போ 20க்கு வந்துருச்சு, ஆமா. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ம், ஸோ இதை நம்பி தான் பிஜேபி இருக்குது. அதிமுக வீக் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்குது. ஏன்னா கிடைக்கிற வாக்குகள் சுத்தமாக போயிடும். ஸோ எடப்பாடியை வீக் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயமோ சுற்றி பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் எடப்பாடியை மட்டும்தான் அவரை வீக் ஆக்கி அவரை நீங்கள் கேஸ் போட்டோ இல்லை அவரை டைட் பண்ணலாம். நீங்கள் வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அதிமுக பண்ண மாதிரி தானே. ம், ம். இவங்க தான் பில்லர்ஸு. நீங்கள் சவுத்தில் சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கொங்குல இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் வீக் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குது பிஜேபி. சார் இப்போ நீங்க இன்னொரு விஷயம் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. அவர் தூதரை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அந்த தூதர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சமீபத்தில ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஜி.கே. வாசன் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காருன்னு சொல்லி. ஸோ இதில ஏதேனும் ஒரு அரசியல் 100% இருக்கா? அதான் சொல்கிறேன். நம்ம உடனே எடப்பாடி போய் அமித்ஷா போய் பார்ப்பாரு அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. போய் பார்க்கறது அதுதான் தூதர் கண்டிப்பாக. ஆமாம், ஒன்று நீங்கள் நல்லா தெரியும். நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வாசனுடைய பங்கு பெரிய லெவலில் இருந்துச்சு. உட்காந்து ம். எடப்பாடிட்ட உட்காந்து பேசினாரு. நீங்கள் அதே மாதிரி எப்படியாவது இவங்கள்ட்ட பிரிந்த கூட்டணிய ஆமாம் ஒன்று ஆமாம் சேர்க்கறதுக்கு. ம், நீங்கள் பிஎம்கேல உட்காந்து ம், பேசினாரு. ம், எல்லாத்துலேயும் போய் பார்த்து பேசினார். அதனால இந்த முறை போய் பார்க்க போகிறது வந்து ஒரு தூதர் தான். ம், ம், நீங்கள் இங்கே வந்து திருச்சியில் சென்னையில் உட்காந்து நீங்கள் போய் பார்த்து பேச முடியாது. யார் யார் ம், நீங்கள் ம். வாசன் வாசன் அவர்களும், அவர்கள் பேச முடியாது. இபிஎஸ் அவர்களும் நீங்கள் அகஸ்மாத்தா நீங்கள் ஹோட்டல் போனோம், ம், அங்கே தங்கியிருந்தாரு. ம், ஆமாம், நீங்கள் அங்கே தான் வாசனும் தங்கியிருந்தாரு. ம், இதெல்லாம் நீங்கள் என்ன தம்பி இதெல்லாம் கேட்குறீங்கன்னு வெளியில் வந்து எடப்பாடி என்ன சொல்ல பாரு, ம், ம். அதெல்லாம் கிடையாதுங்க, நான் தங்கியிருந்த ரூமில் பக்கத்தில் தங்கியிருந்தாரு, ஏங்க இந்த கற்பனையான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால் ஒரு தூதர் அதோட மாற்றம் இல்லை, அது 100% வாசன். ம், ம், ம். அதில் ஒன்றும் அதனால் அவர் மூலியமாக தான் இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க 2024 எலெக்ஷன்ல கூட எப்படியாவது ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து பல பேச்சுவார்த்தைகள ஏற்படுத்தினாரு. பிஎம்கேவோட இருக்கட்டும், தேமுதிகவோட இருக்கட்டும், இன்னும் பல எத்தனையோ கட்சிகள்ல. குறிப்பா ஏடிஎம்கேவோடு அவர் இபிஎஸ் அவர்களும் சரி, முன்னணி நிர்வாகிகளும் சரி சந்திச்சு பேசினாரு அப்படின்ற விஷயத்த நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அதே போல ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஜி.கே. வாசனை இன்டர்மீடியேட்டா வச்சு ஒரு என்டிஏ அலையன்ஸ் அவங்களோட தலைமையில ஒரு அலையன்ஸ ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமா சார்? 100% பிஜேபி அதான் பிஜேபி அவ்வளோ ஈஸியாக கூட்டணியை விட்டுட்டு போகிறதுக்கு ம். அதிமுகவை விட்டுறாது. ம், ம், நீங்கள் பிஜேபிக்கு அதிமுக வேணும், வேறு ம், வழி இல்லை, ம், ம், அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் அதனால் நீங்கள் என்னென்ன ஃபோர்ஸ் பண்ணி முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தி, அதான் நம்ம சொல்கிறது, முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க. அடுத்தது இல்லை முடியாதுன்னு எடப்பாடி சொன்னால், ஏன்னா அவருடைய சகாக்கள் எல்லாமே ஒத்து வந்த ஒரு நிலையில் ம், ம், எடப்பாடி மட்டும் வேணான்னு முடியாதுன்னு சொன்னார்னா அடுத்த கட்ட தேர்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஓ! ம், அந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கும். ம், ம். ஆமாம், அதுக்கு எடப்பாடி தயாராக இருந்து கொண்டது. தேர்ட் லெவல்னா மேபி
மத்திய இயந்திரங்கள் வைத்து அச்சுறுத்தலா சார்? இல்லை, இடி தான் இருக்கவே இருக்கு. இடி இருக்கு, ஐடி இருக்கு, ஏற்கனவே ஒரு மிதுன் மேல இருக்கு, ஒரு சம்மந்தி மேல இருக்கு, பெங்களூர்ல பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்கு. எடப்பாடிக்கும் கையில வந்து லகான் வச்சிருக்குது பிஜேபி, அதனால மாற்றுக்கிறது கிடையாது. அதனால எடப்பாடிக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்களும் நம்மளை டச் பண்ணாங்கன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது எடப்பாடிக்கு ஒரு லிமிட் தெரியும்ல. அந்த அளவுக்கு தான் அவரால் முண்ட முடியும், அதுக்கு மேலே முண்ட முடியாதுல்ல. ஓகே, உங்களுடைய அனாலிசிஸ் வந்து இப்படி உருவாக்கிக்கிறேன். எடப்பாடியார் ஒரு மூர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் தங்களோட சகாக்களுடைய மடியில் கனம் இருக்கிறதுனால அவர்களுடைய ஒரு நெருக்கடியின் காரணமாகத்தான் இந்த டெல்லி விசிட்டு மற்றும் இதுவாறான ஒரு காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் இக்கட்டான தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸை பகிர்ந்திருக்கீங்க நேயர்களுக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.